எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம், ஒப்பீனியன் டிஃபரன்ஸா இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸா இருக்கலாம். இது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்துட்டு இருக்கும். நம்முடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், ஏன் சம்டைம்ஸ் வெளியில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயா இருக்கலாம். சில நேரங்கள்ல இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டே தீரும். இந்த இடங்கள்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றோம், எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ரெசல்யூஷன் பண்றோம்ன்றத பேஸ் பண்ணி தான் 2 தரப்பினருக்கும் உங்களுக்கும் சரி, ஆப்போசிட்ல உங்க கூட கான்ஃப்ளிக்ட்ல இருக்கிற பெர்சனுமே கூட சரி, சமரசமா கூலா ஒரு விஷயம் முடிஞ்சாகணும். அது வந்து சின்ன வாய்க்கா தகராறுல இருந்து மிகப்பெரிய சண்டைகள்ல வரைக்கும் நம்மளுக்கு பொருந்தும். அது வந்து இப்போ உங்களுக்கு ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருந்தே தீரணும். அப்படி அந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ப ஸ்மூத்தா ரன் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலுமே மாட்டாம இருக்கணும். பிரச்சனையில மாட்டுனாலுமே அத கொஞ்சம் சுமூகமா முடிச்சுக்கணும்னு சொல்லப்படுற ஆசையால தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எத யோசிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து வேற ஒரு வழிய காட்டப் போகுது. உங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் குடுக்கப் போகுது வாழ்க்கைய பத்தி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில ஏதோ கத்து தர தான் வருது. அது மூலியமா நம்ம வளர தான் போறோம்னு சொல்லப்படுற எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சு, அதையுமே ஒரு பாசிட்டிவா தான் பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எஃபெக்டிவா உங்களுக்கு லைஃப்ல வர கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி சோ டிஃபென்சிவ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டெஃபென்சிவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா நமக்கு நம்ம சைடுல இருக்கிற விஷயங்கள வந்து ரொம்ப தெளிவா எடுத்து பேசிட்டே இருப்போம். நம்ம சைடுல இருக்கிற நியாயத்த ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிளுக்கு வந்து ரொம்ப தெளிவா பாயிண்ட் டூ பாயிண்ட் எடுத்து வச்சு புரிய வச்சுட்டு இருப்போம். நம்ம கரெக்ட்டா இருக்கோம். நம்ம சைடுல எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லப்படுற விஷயத்த தான் முதல்ல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் வந்து என்ன சொன்னாலுமே கூட சரி, என்ன மாரியான பாயிண்ட் எடுத்து வச்சாலுமே கூட சரி, அத டெஃபெண்ட் பண்ணி அவங்க சைடுல இருக்கிற தவறுகள மட்டுமே எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இத நம்ம ஸ்டாப் பண்ணாலே போதும். ஓரளவு நம்மளுக்கு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்லயுமே. ஏன்னா பொதுவா நம்மள யாராவது வந்து கொஞ்சம் நம்ம பாயிண்ட்ஸ புரிஞ்சுக்கல, நம்மள யாராவது வந்து தப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ப்ரூவ் பண்றான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்குமோ, அதே மாரி மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தே ஆகணும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். விக்ரம் வேதா அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் சேதுபதி சாரும், மாதவன் சாரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல விஜய் சேதுபதி சார் வந்து மாதவன் சார பார்த்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. "என்ன சார் ஒரே சைடுல தான் பார்ப்பியா? என் சைடுல இருந்து வந்து பாரு சார். அப்பதான் சார் என்னோட நியாயம் தெரியும்னு" சொல்லப்படுற மாரி, காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாரி, எல்லார் ஸ்டோரியிலுமே, எல்லா கான்ஃப்ளிக்ட்ஸ்லயுமே 2 தரப்பினர் சைடுலயுமே ஏதாவது ஒரு நியாயம் இருந்தே தீரும். அந்த இடத்துல நீங்க அத புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். யாஹ்! யூ ஆர் ரைட்" அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்ல உங்க கூட யாரு கான்ஃப்ளிக்ட்ல இருந்தாலுமே கூட சரி, அவங்களுடைய பாயிண்ட்ட கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கணும். அவங்கள வந்து பேச வைக்கணும். அதுதான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூவ கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க சைடுல ஒரு நியாயம் இருக்குதுன்றத நீங்க நம்புற மாரி, ஆப்போசிட் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கும். ஏன் அவங்க தப்பாவே சில விஷயங்கள் சொன்னாலுமே, முதல்ல அவங்கள வந்து கொஞ்சம் கேட்கணும். அத வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் பார்ப்பாங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சொல்யூஷன குடுக்க ஆரம்பிக்கும். இல்ல நான் தான் பெருசுன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் கிடைக்குமே தவிர்த்து சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்லுவாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. 2வது டெக்னிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவாய்ட் பிளேம் கேம் அப்படின்ற மாரி சொல்லலாம். பிளேம் கேம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, குறை சொல்றது அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்ப யாராவது ஒருத்தர் நம்மள வந்து தாக்க வராங்க, பயங்கரமான ஆயுதங்கள வச்சு தாக்க வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஆயுதங்கள வச்சு சண்டை போட ஆரம்பிப்போம். அதே மாரி நம்பள யாராவது தவறு சொல்றாங்க, நம்ம பண்ற விஷயங்கள், நம்ம வொர்க்கா இருக்கலாம், இல்ல நம்ம நடந்துக்கிற பிஹேவியரா இருக்கலாம், நம்ம செஞ்ச ஏதோ ஒரு ஏதோ யோசிக்காம சில விஷயங்கள் செஞ்சிருப்போம். அந்த தெரியாம செஞ்ச விஷயத்த கூட பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதா இருக்கலாம். யாரோ நம்மள வந்து ஏதோ பண்ண வராங்க, நம்மள வந்து தாக்க வராங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அஃபென்சிவா மாற ஆரம்பிச்சு, அவங்கள பத்தின விஷயங்கள்லாம் எடுத்து பேச ஆரம்பிப்போம். அவங்கள பதில் தாக்குதல் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, அவங்களோட இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், நேச்சரா இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறை சொல்ல ஆரம்பிச்சிருப்போம். இதனால அப்பாடா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நெனைச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதிரிகள உருவாக்கியிருப்போம்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். எதிரிகள்னு சொல்லப்படுற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உருவாகுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது தப்பு கிடையாது. நம்மள எதிர்த்து வராங்க, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்பளே வாலண்டரா எதிரிகள உருவாக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலைகள ப்ராப்பரா செய்ய முடியும்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அப்போ நம்மள யாராவது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ல நீங்க செஞ்சது தப்பு, நீங்க தான் இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அகைன் நம்ம வந்து அவேர்னஸ் இல்லாம செய்ற தப்ப கூட யாராவது பின் பாயிண்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அஃபென்சிவா மாறாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன்னா பொதுவா வந்து ஆப்போசிட்ல இருக்க பீப்பிள் வந்து அஃபென்சிவா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் அவங்களுக்கான அந்த விஷயம், அவங்களுக்கான ஸ்பேஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அது மூலியமா தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்மளும் அஃபென்சிவா மாற ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
கான்ஃபிளிக்ஸ்க்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு முடிவே இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்ற மாரி நம்ம எவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் காமா இருக்கோமோ, அத பேஸ் பண்ணி தான் உண்மையான கான்ஃபிளிக்ட் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஏன்னா நெறைய நேரங்கள்ல நம்ம பண்ற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். ஆனா நம்ம அந்த அஃபென்சிவான மோட்ல சில விஷயங்கள செஞ்சுட்டு அப்புறமா, ஐய்யய்யோ! நம்ம இந்த மாரி பண்ணிட்டு நம்ம இந்த மாரி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு, நம்ப அங்க அதிகமா வந்து கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கையாண்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்பளயே யாராவது அஃபென்சிவா ஏதாவது சொன்னாலுமே கூட, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ரியாக்ட் பண்ண மாட்டோம். ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அது மூலியமா நிச்சயமா கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கு வந்து ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் கிடைச்சே தீரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லிசன் ஆக்டிவ்லி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலருந்து ரொம்ப சுலபமா தப்பிக்கிறதுக்கான வழி, நீங்க லிசனிங் குவாலிட்டி அதிகமா வளர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். அந்த பிரச்சனையிலருந்து நீங்க ஈஸியா வெளிய வந்துரலாம். லிசனிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்த நம்ம யார்ட்டயா போய் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யாராவது கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கி இருப்போம். அப்படி நம்மள யாராவது லிசன் பண்ணும்போது நம்ம அவ்வளவு தூரம் வந்து இம்பார்ட்டன்ட்டா ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ நம்பளும் யாரையாவது லிசன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து 50% ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணி விட்டுடும். ஆனா பொதுவா நம்மளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்? பொதுவா ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்லயே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல பேசுறவங்களோட விஷயங்கள வந்து அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போமே தவிர்த்து, லிசன் பண்ண மாட்டோம். அந்த காத்துட்டு இருக்க டைம்ல நம்ம பாட்டுக்கு என்ன பாயிண்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாரி சொன்னோம், அப்படி பேசணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் அதிகரிச்சுட்டே தான் போகும். இதுவே கொஞ்சம் நம்ம லிசன் பண்ண ஆரம்பிச்சோம், பொறுமையா அவங்க என்ன சொல்றாங்கன்றத உண்மையா கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நாம நம்மளோட பிஹேவியர மாத்திக்கணும் போல இருக்கு. நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல இருக்குன்னு சொல்லப்படுற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்க வர ஆரம்பிப்பாங்க. 2வது உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு அதிகமாகும். ஓகே, இவங்க ஏதோ ரொம்ப இவ்ளோ பிரச்சனை பண்ணியும் லிசன் பண்றாங்களேன்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயமே வந்து உங்க மேல மரியாதையும் அதிகப்படுத்தி விட்டுடும். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து ஈஸியா ரிசால்வ் பண்றதோட மட்டும் இல்லாம, ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் வந்து உங்கள அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்ப நீங்க அதிகமா குடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் யாரா வேணா அகைன் பெர்சனலா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம். எந்த ஒரு இடத்துலயுமே இருந்தாலுமே கூட சரி. லிசனிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது மிகப்பெரிய ஒரு வெப்பன். அத நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, எப்பேர்ப்பட்ட கான்ஃப்ளிக்ட்டா இருந்தாலுமே கூட சரி, ஈஸியா ரிசால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எஃபெக்டிவா ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிகின் வித் ஐ ஸ்டேட்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பிகின் வித் ஐ ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்ல கரியர் ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம ஒரு பெர்சனோட மோதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தான் காரணம். யூ ஆர் த ரீசன். யூ ஆர் நாட் லிசனிங். யூ ஆர் த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, யூன்னு சொல்லிட்டு அந்த யூன்ற ஸ்டேட்மென்ட்ல ஆரம்பிச்சிருப்போம். இந்த மாரி யூ அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டேட்மென்ட்ல மத்தவங்கள வந்து பின் பாயிண்ட் பண்ணி ஆரம்பிக்கும்போது, அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாவும், ரொம்ப வேற லெவல்ல பேசுறாங்க அப்படின்ற மாரி தெரியும். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட வீக்னஸ தான் காமிச்சிருக்கும். எப்ப நம்ம மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கோமோ, அது நம்மளுடைய வீக்னஸ மட்டும் தான் காட்டும். நம்மள இன்னும் வீக் ஆக்கி விட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிய ஏத்துக்கிட்டு நம்ம அத ரிசால்வ் பண்ண தான் ஆசைப்படணுமே தவிர்த்து, மத்தவங்க மேல குறை சொல்லி தப்பிச்சுக்க ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் கான்ஃப்ளிக்ட் உண்மையிலேயே ஃபுல்லா ரிசால்வ் ஆவாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இந்த இடத்துல நம்ம ஐ ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஐ அம் நாட் லிசன்டு. ஐ அம் நாட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அந்த நம்பள வச்சு நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்க மாட்றீங்க. ஐ அம் நாட் ரெஸ்பெக்டட். ஐ அம் நாட் சொல்லிட்டு, உங்கள வந்து ஒரு முன்னாடி வச்சு அந்த கான்ஃப்ளிக்ட்ட ரிசால்வ் பண்ணறதுக்காக அந்த ஸ்டேட்மென்ட்ட பயன்படுத்துனீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள்னால ப்ராப்பரா யோசிச்சு பேச முடியாது. என்னப்பா இவங்க நம்மள குறை சொல்ல மாட்றாங்க. அவங்களுக்கு இது நடக்கல. அவங்களுக்கு இது கிடைக்கல. அவங்க வந்து லிசன் பண்ணப்படலன்னு சொல்லப்படுற அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ ரொம்ப தெளிவா எடுத்து வைக்கிறாங்களேன்னு சொல்லப்படுற விஷயத்தால, உங்க மேல ஒரு பயம் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எப்பேர்ப்பட்ட கான்ஃப்ளிக்ட்டா இருந்தாலுமே கூட சரி, நிச்சயமா அங்க எமோஷன்ஸ் விளையாட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கூலா பேச ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா வந்து வேர்ட்ஸ ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இருக்கிற பயமும், உங்ககிட்ட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும் அதிகமா அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த விஷயமே கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்றது மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கிற பீப்பிள் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொல்லப்படுற பயத்த வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது டெக்னிக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டேம் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கான டெஸ்டமென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த உலகமே நம்மளோட பொறுமைய சோதிக்கிறதுக்கு தான் சுத்திட்டு இருக்கு. எப்போ யார் நம்ம பொறுமைய சோதிப்பாங்க? யார் நம்மகிட்ட விளையாடுவாங்க? என்ன மாரியான சிச்சுவேஷன்ஸ், எந்த மாரியான என்விரான்மென்ட்குள்ள நம்ம நம்ம போவோம்? என்ன மாரியான இடத்துல நம்ம மாட்டுவோம்?
அதுலேருந்து எப்படி வெளியே வரும் சொல்லப்படுறத பேஸ் பண்ணி அந்த லைஃப் கேம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் கான்ஃபிளிக்ஸ்ல வந்து எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா ரிசால்வ் பண்ண போறோம்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. ஏன்னா கான்ஃபிளிக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எழாத வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு பிரச்சனை எழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எமோஷன்ஸுக்கும் லாஜிக்ஸ்க்கும் நடுவுல நம்ம மைண்ட் மாட்டிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல சம்டைம்ஸ் நம்ம எமோஷனா அதிகமா இருப்போம். ரொம்ப கோவமா இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கோவத்த எடுத்துட்டு போய் டப 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 டபன்னு மத்தவங்க மேல கொட்டுறது மூலியமா நம்மனால வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கண்டே பிடிக்க முடியாது சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்மளோட எமோஷன்ஸ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் காமா இருக்க ஆரம்பிப்போம். ஏன்னா பொதுவா வந்து நம்ம நெனச்சுப்போம் நம்மளோட எமோஷன்ஸ வந்து காட்டுறோம். நம்மளுடைய கஷ்டத்த மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். ஆனா மத்தவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. மத்தவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. மத்தவங்களுக்கும் பெயின்ஸ் இருக்கு. அவங்க அவங்க ஆல்ரெடி வேற சில விஷயங்கள்ல மாட்டிட்டு இருந்திருக்கலாம். நம்ம போய் நம்மளுடைய எமோஷன்ஸ காட்ட ஆரம்பிக்கிறது மூலியமா, மத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லப்படுற அந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் நம்ம மைண்டுக்குள்ள வந்துரும். கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கும் எஃபெக்டிவா ரெசல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாரி எமோஷன்ஸா இருக்கும்போது, ஐ மீன் கான்ஃப்ளிக்ட்ஸ் டைம்ல எமோஷன்ஸா இருக்கும்போது, அத காம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கொண்டு போய் பேச ஆரம்பிக்கும்போது தான், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ நீங்க கிளியரா ஃப்ரேம் பண்ண முடியும். இது என்னுடைய பிரச்சனை. நீங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த மாரி பேசிட்டீங்க. எனக்கு இந்த மாரி மரியாதை கிடைக்கலன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து கிளியரா சொல்ல ஆரம்பிச்சா மட்டும் தான் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியும். சம்டைம்ஸ் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிஞ்சே நெறைய தப்பு பண்ணாலுமே, நம்மள வந்து கோவப்படுத்துறதுக்காக சில பேர் வந்து வெந்தே செஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துலயுமே நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் உங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா, அகைன் உங்க மேல ரெஸ்பெக்ட்டும், பயமும் அதிகமாகும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இதுவே உங்களோட கான்ஃப்ளிக்ட்ஸ வந்து எஃபெக்டிவா ரிசால்வ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷோ தட் யூ ரெடி டூ காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதாவது வந்து அக்காமடேட் பண்றத விட, அவாய்ட் பண்ணிட்டு போறது ஈஸி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க கான்ஃப்ளிக்ட்ஸ. ஏன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எஸ் வாங்க உட்காருங்க பஞ்சாயத்து வச்சு சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு, எல்லாருடைய டைம வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து உட்கார்ந்து சண்டையும் போடலாம். இல்ல இத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லப்படுற எண்ணத்துல நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அவாய்ட் பண்றது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஈகோவ விட்டு குடுக்குறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "உனக்கு என்னப்பா அவ்வளோ ஈகோ? கொஞ்சம் விட்டு குடுத்து போயிருந்தா உன் லைஃப் நீ காப்பாத்திட்டு இருந்திருக்கலாமே. உனக்கு என்னம்மா அவ்வளோ ஈகோ? கொஞ்சம் நீங்க பொறுமையா பேசியிருந்தீன்னா, உனக்கு இவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் இறங்கியிருக்காதேன்னு" சொல்லப்படுற மாரி, அந்த ஈகோ தான் சொல்லப்படுற அந்த ஈகோவ வந்து நம்ம விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இறங்கி போறேன். நான் கொஞ்சம் விட்டு குடுக்குறேன். நான் கொஞ்சம் முன்னாடி வரேன்னு சொல்லப்படுற எண்ணத்துல நம்ம இருந்தோம் அப்படின்ற மாரி, விச் மீன்ஸ் காம்ப்ரமைஸ்க்கு நான் ரெடி. எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனா போதும்ன்னு சொல்லப்படுற லெவலுக்கு நீங்க வரீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அதுதான் இன்னும் ஐ மீன் நான் சொன்ன இந்த எஃபெக்டிவான ரெசல்யூஷன்ஸ்லயே மிகப்பெரிய எஃபெக்டிவ் ரெசல்யூஷன் இதுதான். ஏன்னா இது நெறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். மென்டலா, எமோஷனலா, பிசிக்கலா நீங்க உங்களுடைய டைமையும், உங்களுடைய எனர்ஜியும் காப்பாத்திக்க முடியும். பார்க்கிங் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஹரிஷ் கல்யாண் சார் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இவரு எம்.எஸ். பாஸ்கர் சார் வந்து கொஞ்சம் வில்லன் கேரக்டர் மாரி ப்ளே பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து அந்த பார்க்கிங்ல வந்து யாரு கார விடுறது, யாரு பைக்க விடுறதுன்ற அந்த பிரச்சனை வந்து பயங்கரமா முத்தி போயிட்டு, 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுற அளவுக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கடைசி சீன்ல எம்.எஸ். பாஸ்கர் சார் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. "கொஞ்சம் நான் பொறுத்து போயிருக்கலாம். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். 60 வயசு ஆகுற எனக்கே தெரியல. 30 வயசுகிட்ட அத எப்படி எதிர்பார்க்க முடியும்னு" சொல்லிட்டு சூப்பரா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அப்போ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம கொண்டு வரோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில அந்த என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த இழப்புகளையும், அந்த வேதனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கலாம். கொஞ்சம் விட்டு குடுத்து போலாமே என்ன இருக்குன்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் வளர்த்துட்டாலே, கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமா ஈஸியா ரிசால்வ் ஆகும். எஃபெக்டிவாவும் ரிசால்வ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் கான்ஃப்ளிக்ட்ஸ எப்படி எஃபெக்டிவா ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டோன்ட் பேட் மவுத் அதர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பேட் மவுத் அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கும் உங்களோட சோல்மேட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. இல்ல உங்களுக்கும் உங்க மேனேஜருக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு. இல்ல உங்களுக்கும் உங்களுடைய கொலீக்ஸ், உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் இஷ்யூ இருக்குன்னா, அத எல்லார்கிட்டயுமே போய் பரப்பிட்டு இருக்காதீங்க. எல்லார்ட்டயுமே போயிட்டு சொல்யூஷன் கேட்டுட்டு இருக்காதீங்க. அதுவே உங்களோட கான்ஃப்ளிக்ட்ஸ இன்னும் அதிகப்படுத்திரும். முக்கியமா யார் கூட நீங்க சண்டை போடுறீங்களோ, அவங்களுக்கும் உங்களுக்கும் காமனா தெரிஞ்ச பீப்பிள்ட்ட போய் அதிகமா உங்களுடைய பிரச்சனைகளையும், அந்த பெர்சன பத்தி தப்பு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன இப்படி பண்ணிட்டாங்க? இவ்ளோ பெரிய ஏமாத்துக்காரங்கலாம் அவங்க இருப்பாங்கன்னு தெரியாது. இப்படி பொறாம பிடிப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு, அந்த பெர்சன பத்தி நீங்க பேட் மவுத்தா அதிகமா பேசிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்ஃப்ளிக்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அகைன் உங்களுடைய பீஸ் குறைஞ்சிரும். நீங்க தான் உங்க லைஃப்ல கஷ்டப்பட போறீங்கன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 3 பெர்சன் அவங்களுக்கும் அந்த பெர்சன் சம்மந்தமே இல்லாத பெர்சன்ட்ட போய் சொல்யூஷன்ஸ் கேட்கலாமே தவிர்த்து, பேட் மவுத்திங் பண்ணக்கூடாது. ஏன்னா பேட் மவுத்திங் பண்ணீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேல்யூ நீங்க இழக்கிறதோட மட்டும் இல்லாம, சுத்தி இருக்க பீப்பிள்ட்ட ரெஸ்பெக்ட்டும் போயிடும். கான்ஃப்ளிக்ட்ஸும் ரிசால்வ் ஆவாது.
ஸோ டோன்ட் பேட் மவுத் அபவுட் அதர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்கான பர்சனா நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஸ்ட்ராங்கான பர்சனா மாத்திக்கிறதுனா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேஷன்ஸா இருக்கலாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம். இல்ல வந்து நீங்க எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு விஷயத்த நோட் பண்றீங்கன்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். அலர்ட்னஸா இருக்கலாம், அவேர்னஸா இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்போ பிசிக்கல், மென்டல், எமோஷன் லெவல்ல உங்கள நீங்க ஒரு பெர்சனா நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்டா இருந்தாலுமே உங்களால ஈஸியா ரிசால்வ் பண்ண முடியும். இந்த ரிசால்வ் பண்றதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா இருக்கிற பீப்பிள் தப்பாவே இருந்தாலும், தப்பாவே பேசினாலும், சரி பரவால்லப்பா நீ தான் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க விட்டு குடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய எனர்ஜியும், உங்களுடைய லைஃப்ல நீங்க போற கோல்ஸும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கான பெர்சனா மாத்திட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்டா இருந்தாலுமே, அது ரொம்ப குட்டியா தான் தெரியும். ஸோ ஒரு வேற லெவல்ல சூப்பரான ஒரு அ ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட கான்ஃப்ளிக்ட்டுமே ரிசால்வ் பண்றதுக்கு உங்கள நீங்க ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறது தான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.